ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சாஃப்டாக கொழுக்கட்டை வந்து வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரே கல்லில் 3 மாங்கன்னு நான் சொல்வேங்க. ஏன்னா இந்த கொழுக்கட்டை ரெசிபிஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மோதகம், கொழுக்கட்டை அண்ட் பிடி கொழுக்கட்டை 3மே செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அச்சு வேணும். அப்புறம் வந்து வேக வைக்கிறதுக்கு இடியப்ப தட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அந்த இடியப்ப சட்டி, பவுல் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பை இது கூட வேக வைக்க போகிறோம். இந்த டம்ளர் அளவுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கழுவி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். டென் டு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா அதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து இடியப்ப மாவு தான் எடுக்க போகிறோம். புட்டு மாவு கூட எடுத்துக்கலாம். அது வந்து நான் ஒரு படி எடுத்துக்கிறேன். இது வந்து வெள்ளை அரிசி மாவு. நான் வந்து சிவப்பு அரிசி மாவில் ஏற்கனவே கொழுக்கட்டை செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து இது ஒரு படி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும், அதனால் நம்ம ஏதாவது கரண்டி வச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. அப்போ வந்து ஆறுன தண்ணி வச்சுட்டு கையை நினச்சி கிண்டுங்க. இந்த மாதிரி வந்துடணும். கையில் விட்டாமல் இந்த மாதிரி. தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் திருவிட்டு தேங்காய் வந்து திருவி எடுத்தாச்சு. பாதி ஹஸ்பண்டு திருவி கொடுத்தாரு. முந்திரியும் திராட்சையும் முந்திரியை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது மாதிரி திராட்சையும் இதை வந்து நம்ம நெய்யில் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னு எடுத்துடணும். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் துருவல், அப்புறம் முந்திரி திராட்சை, அப்புறம் ஏலக்காய் பொடி, நாட்டு சக்கரை. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இடியப்ப தட்டு. இதில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். நான் இதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து வேக வச்சதுக்கப்புறம் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. ஒட்டும்போது நம்ம அந்த மாவு பக்கத்தில் வச்சுருக்கோங்க, அதை தடவி இந்த மாதிரி செய்யணும். ஒரு குட்டி பவுல் மாதிரி செய்ய போகிறோம்.
பூரணம் வந்து இதில் போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து மோதகம் செஞ்சாச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரி தாங்க, கொஞ்சோண்டு மாவு எடுத்து உருண்டையாக தட்டிட்டு, அப்புறம் வந்து அரிசி மாவு வந்து தனியாக வச்சுருக்கேன். அதில் தொட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சால் தான் அந்த கொழுக்கட்டை செய்யும்போது அழகாக வரும். இப்போ வந்து பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மிச்சம் இருந்த அந்த பூர்ணம் கூட கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இதுக்கு மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு நம்மளோட விரல் அச்சுகளை இப்படி வைக்கணும். வச்சு எடுத்தோன்னா பிடி கொழுக்கட்டை. இப்போ வந்து எல்லா கொழுக்கட்டையுமே செஞ்சுட்டோம். நாங்கள் வேக வைக்க போகிறோம். இது வந்து பிடி கொழுக்கட்டை, இது வந்து மோதகம், இது வந்து கொழுக்கட்டை, இதுவும் மோதகம். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து டிசைன் போட சொன்னனால நான் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி உருண்டையாக தான் வரும். அச்சு வச்சு செய்யும்போது தான் இந்த மாதிரி டிசைன் வரும். ஸோ நான் வந்து கையிலேயே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து இட்லி வேக வைக்கும் பாரு, இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வச்சுட்டு தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சு. எல்லாமே சுட சுட இருக்குங்க. ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்து வந்துட்டோம். சுட சுட ஆவி பறக்குது. இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமா? சுடுது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட்டு, அந்த நாட்டு சக்கரை, தேங்காய் எல்லாத்தோட ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.